ஹே காய்ஸ், வெல்கம் டு ஒரு பக்கம் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான முட்டையில் இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். வெங்காயம், கோஸ், கேரட், குடமிளகாய் இது எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயத்தை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். மாவு இல்லாத டைமில் நம்ம என்ன பண்ணி இட்லி தோசை பண்ணுறது, எப்படி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷனில் இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம இந்த ரெசிபி பண்ணலாம். 2 சாப்பிட்டாலே நமக்கு வயிறு ஃபுல்லாகிடும். ஸோ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா காய்கறிகளையும் வெங்காயம், பச்சை மிளகாய், குடமிளகாய், கோஸ், கேரட், கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாமே போட்டு நல்லா எண்ணெயில் நம்ம வதக்கிடலாம். இப்போது வெஜிடபிளுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போது ஒரு பேனில் பெப்பர், முட்டை, சால்ட் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பீட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்குறோம் இல்லைங்களா காய்கறிகள், அது எல்லாமே இது கூட ஒன்று சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம எப்போவுமே இட்லி ஊற்றுற மாதிரி இட்லி பாத்திரத்தில் ஊற்றி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான முட்டை இட்லி ரெடி. இது ரொம்ப 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 உடம்புக்கு ஹெல்தி. இதில் இருக்க முட்டை, நம்ம சேர்த்துருக்க வெஜிடபிள்ஸ் ஸோ எல்லாமே ரொம்ப ஹெல்தி.